ஏன்னா நம்ம கிட்ட தான் டயர் பொறுத்து தெரிஞ்சுங்கன்னா 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா ஒன் சைடா வந்து டயர் வந்து தேயுது. விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல டயரா போடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட டயர் போட்டு போயிருந்தேன். மெக்கானிக்கிட்ட கேட்டா மெக்கானிக் வந்து 4 கம்ப்ளைண்டா இருக்கும், 4 செக் பண்ணா தெரியுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னொரு மெக்கானிக்கிட்ட கேட்டா டயர் கம்ப்ளைண்டா இருக்கும், டயரை வந்து செக் பண்ணா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரைட் சைடு மட்டும் தேஞ்சிருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில் பார்த்து சொல்லுங்க. எதனால அந்த மாதிரி தேயுது அப்படிங்கறதையும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க. ஆனா இப்ப நம்ம பைக்ல ஃப்ரண்ட் டயரு நீங்க சொன்ன ரைட் சைடு மட்டும் அதிகமா தெரியுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ரைட் சைடு வந்து கொஞ்சம் நார்மலா தெரியும், கொஞ்சம் அதிகமா தெரியறது நார்மல் தான். ஃப்ரண்ட் மட்டும் இல்ல, பேக்கும் உங்களுக்கு அதிகமா தெரியும். அதுக்கான காரணம் வந்து ரோடு கேம்பருங்க. அது என்ன டீட்டெயிலா சொல்றேன் உங்களுக்கு. நம்ம ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு டேப்பரா இருக்கும், தண்ணி போறப்ப லெஃப்ட் சைடு மட்டும் இறக்கமா கொடுத்துருப்பாங்க. அதனால என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா, நம்ம ரோடுல டயர் கான்டாக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு அதிகமாகும், லெஃப்ட் சைடு கம்மியாகவும் இருக்கிறதுனால ரைட் சைடுக்கு மட்டும் உங்களுக்கு லோடு அதிகமா ஆக்ட் ஆகும். அப்படி லோடு அதிகமா ஆக்ட் ஆகும் போது இந்த ரைட் சைடு மட்டும் உங்களுக்கு அதிகமா தெரியும். இதுதான் ரீசன். ஆனா நம்மளுக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து சீக்கிரமாவே ரொம்ப ஒன் சைடா தெரியும், ரைட் சைடு மட்டும் அதிகமா தெரியும். உங்க பேக் டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா லோடு வச்சுட்டு போறாங்க, இல்ல ரைட் சைடு மட்டும் நமக்கு ஹேங் கூட கொடுத்துருப்பாங்க வெயிட் வைக்கிறதுக்கு. அந்த ஹேங்கர்ல அதிகமா வெயிட் வைக்கிறாங்க ரைட் சைடு மட்டும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னுமே ரைட் சைடு சீக்கிரமா தெரியும். ஆனா இப்ப இந்த பலூன் தான் நம்ம டயரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். டயர்ல பலூன்ல வந்து சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் போடுங்க. நம்ம ஒரு இண்டிகேஷனுக்காக 2 சைடு மார்க் பண்ணிருக்கோம். இப்ப இந்த போர்டு தான் வந்து நம்ம ரோடா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ரோடு பிளாட்டா இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து டயர் வந்து உங்களுக்கு ரோட்ல லோவா ஆட் ஆகும் போது பாத்தீங்கன்னா சென்டரா எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும், ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். 2 சைடுமே கரெக்டா இருக்கும். ரோடு பாத்தீங்கன்னா எந்த உங்களுக்கு டாட்மே தெரியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா அதே போல நம்ம டேப்பரா வச்சிருக்கோம். நம்ம ஆக்சுவல் ரோடு எப்படி இருக்குமோ அதான் வச்சிருக்கோம். இது நம்ம ரைட் சைடா கன்சிடர் பண்ணிக்கலாம். ரோடோட ரைட் சைடு, ரோடோட லெஃப்ட் சைடு கொஞ்சம் இறக்கமா இருக்கும், தண்ணி போறதா கொஞ்சம் இறக்கமா போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம இதுதான் வந்து பைக் டயர். நம்ம இந்த பைக் டயர் நம்ம பைக் நேரா தான் ஓட்ட போறோம், நேரா தான் இருக்க போகுது. இப்ப நம்ம ரோட்ல பைக் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் ஆகும்போது, உங்களுக்கு லோடோட கான்டாக்ட் ஆகும்போது நீங்க நல்லாவே பார்க்கலாம். ரைட் சைடு வந்து உங்களுக்கு அதிகமா கான்டாக்ட் ஆகும், லெஃப்ட் சைடு கம்மியா கான்டாக்ட் ஆகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காவே லோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு அதிகமா ஆக்ட் ஆகும், லெஃப்ட் சைடு கம்மியா ஆக்ட் ஆகும். அப்போ லோடு அதிகமா இருக்கிறப்போ டயர் வந்து உங்களுக்கு அதிகமா தேய்மானம் ஆகும். இதுதான் ரீசனுங்க. நான் மெக்கானிக்கல் 4க்கு கம்ப்ளைண்டால கூட இந்த கம்ப்ளைண்ட் வருங்களா? பைக்ல போர்ட்ல ஆயில் இல்லைங்களா, மெக்கானிக்கல் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லைங்கும் போது கண்டிப்பா வந்து ரோடு கேம்பர் ஆனா இதுக்கு மெக்கானிக்கல் கரெக்ஷன்லாம் எதுவும் இல்ல. ஏன்னா ஒரே ஆப்ஷன் தான், பேக் டயர் மட்டும் பண்ணலாம். பேக் டயர்ல வேணா உங்களுக்கு டயர் எடுத்து திருப்பி போடலாம். அதனால கொஞ்சம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டயர் யூஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல வந்து எடுத்துட்டு போற நாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து டைரக்ஷன் மாத்தி போகும்போது டயர் வந்து மேல மாத்தி இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி எண்ட் ஆஃப் தி டயர் லைஃப்ல வேணா கொஞ்சம் நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கம்ஃபர்டபுளா இல்லைன்னா கண்டிப்பா நீங்க டயர் தேர்ந்தெடுக்க மாத்திக்கிறது நல்லது.